டியூலிப்ஸ் வாங்கிட்டு வந்துட்டு மறந்துட்டு சைக்கிள்லேயே வச்சாச்சு. அது வேற 2 நாள் கழிச்சு தான் ஞாபகம் வந்துச்சுடா, இப்படி பண்ணிட்டமேனு வருத்தமாகவே இருந்துச்சு. அப்புறம் நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்மளை சுற்றி இருக்கிறவங்க ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்களே, அதில் ஒன்று வந்து இந்த ரொம்ப ஆசைப்படாத அப்படிங்கிறது. அதனால் நம்ம என்ன பண்ணிக்குவோம்னா கம்ஃபர்ட் ஜோன்லேயே வந்து சேஃபாக இருந்துக்குவோம், சேலஞ்ச் ஜோனுக்கு போகவே மாட்டோம். நம்மளுடைய பாரதியாரனுடைய வரிகள் இருக்குல்ல, பெரிதினும் பெரிது கேள் அப்படிங்கிறது. அதனால ஒரு விஷயத்த ஆசைப்படுறதோ அதுக்கு மேலே இனி நம்ம வளரணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் எப்படி கிரீட் ஆகும், அது வந்து க்ரோத் மைண்ட் செட் தானே. உங்க எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி, உங்க வாழ்க்கையில நீங்க ஏதாவது பெருசா அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல இந்த வாழ்க்கையில எனக்கு இவ்வளவு போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இந்த யூனிவர்ஸ் நம்மளுக்கு இதுதான் லிமிட் அப்படின்னு எதையுமே சொல்லல. உங்களை சுத்தி இருக்கிற 4 பேர் தான் உங்க லிமிட்டை தீர்மானிக்கிறாங்க. சில பேருக்கு தோணலாம், நான் ஏதாவது பெருசா யோசிச்சு ட்ரை பண்ணி அது போய் ஃபெயிலியர்ல முடிச்சதுன்னா என்ன பண்றது அப்படின்னு. எல்லா ஃபெயிலியரும் நம்மளுக்கு ஒன்று சொல்லி கொடுக்கும், தெளிவு, திறமை, மனவலிமை, பணிவு. இந்த ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணாம இந்த உலகத்துல சக்சஸ் ஆனவங்க யாராவது இருக்காங்களான்னு எப்பவாவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? யாருமே இருக்க மாட்டாங்க. இப்ப சக்சஸா இருக்கிறவங்க அத்தனை பேரும் ஏதோ ஒரு வகையில ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்திருப்பாங்க. அதனால நிறைய தகுதிகளை வளர்த்திக்கிட்டு இந்த வாழ்க்கை கிட்ட துணிச்சலா கேளுங்க, பெரிதினும் பெரிது கேளுங்க. நம்ம மீண்டும் பார்க்கலாம்.